வீட்டுக்குள்ள வரைக்கும் தண்ணி வந்தாச்சு. வீடே தண்ணியில முங்கி இருக்கு. 3 நாள் இங்கதான் இருக்கோம். போல மக்கள் தான் வந்து போட்டு வச்சு கூட்டு போய் அங்க ஒரு இடத்துல தங்கிட்டு இன்னைக்கு தான் வந்தோம். இங்கேயும் இன்னும் உள்ளுக்குள்ள இந்த பேஷண்ட் இருக்கு. படகு மூலியமா தான் அங்க போய் ஊசி எல்லாம் போட்டுட்டு அவங்க போக கூடாது. நாங்க பைய வீட்டுக்கு போயிருந்தோம்னு சொல்லிட்டு வந்து இப்பதான் கொஞ்சம் சாமான்கள்லாம் பஜார்ல போய் வாங்கிட்டு வந்திருக்கு. புரட்டு எல்லாம் வச்சு இப்ப இனிமேதான் எல்லாம் செய்யணும். அவங்கதான் எல்லாம் கூட்டு போனதே, அவங்கதான் எல்லாரும் கூட்டு மக்கள்லாம் கூட்டு போச்சு வந்திருக்கோம். அது இன்னொரு வீட்டு உங்க ஒய்ஃபெல்லாம் படுத்திருக்கா, முடியல எங்களால. தண்ணியும் பெரிய சங்கடமா இந்த காலமும் இப்படி தண்ணி கிடையாது. நாங்க அடுத்த வீட்டுக்காரங்களாம் ரொம்ப சங்கடப்பட்டு போனோம். இந்த அடுத்த வீட்டு மகன் பாருங்க, 3 பிள்ளைல இருந்து நாங்க அவ்வளவு காலமா இருக்கோம். ஒரு காலம் தண்ணி வந்தது கிடையாது. எங்க வீட்டுக்குள்ள தண்ணி பூரா பொருள் நஷ்டம். மாடெல்லாம் கெட்டில போட்டு 4 நாள் ஆச்சு. மாடே எங்க போச்சுன்னு தெரியல. எனக்கு 5 மாடு எங்க போச்சு தண்ணியில அவுத்து விட்டோம். ராத்திரி வெள்ளத்துல மாடு முஞ்சிடக்கூடாதுன்னு அவுத்து பத்திட்டோம். மாடு எங்க போச்சுன்னு தெரியல. இப்ப எங்க மாட்டுக்கு சிரமம். நாங்களும் ரொம்ப சங்கடம். மோகன் மட்டும் சொன்னா ஏன்னா ஒன்னும் பயப்படாதீங்கன்னா மேலே இருப்போம்னா நம்ம எங்க போக முடியும். நாங்க எங்க பையங்க அவ்வளவு பேரும் வந்து எங்களை வீட்டுல வாடகைக்கு இருந்த ஆட்களை பூரா ஏத்தி கப்பல் வச்சு கொண்டு போயிட்டாங்க. எங்க பையங்க நல்ல ஒத்தாய்ப்பு உழைச்சு கொண்டு போனாங்க. எங்களுக்கு சாப்பாடு ஒருத்தருமே இது வரைக்கும் வந்து பாக்கல. ஓட்டு போடுறதுக்கு மட்டும் எல்லாரும் வந்து கேட்டுருந்தாங்க. நாங்க அதான் வாய்க்கல. நாங்க எவ்வளவோ சொன்ன இந்த படி வாய்க்கல செய் பண்ணுங்க சரி. ஆனா இவ்வளவு இறங்கும் வயசு 70 ஆச்சு. எனக்கு ஆஞ்சல் பண்ணிருக்கு பாத்துங்க மாத்திரை தான். இந்த அக்கா தான் இப்ப எங்க வீடு இருந்த ஆட்கா தான் இப்ப வந்து அவளுக்கு நான் வாய்ப்பிடியில கிடங்கா இப்ப அவர்கிட்ட போய் ஊசியை போட்டு வந்திருக்கு. காலையில வந்து எல்லாரும் காப்பாத்தியாச்சு. போய் எல்லாரும் அங்க ஒவ்வொரு படி தெரிஞ்சவங்க வீட்டுல எல்லாரும் போய் உழைச்சி தண்ணி பூரா உள்ள வந்து ரொம்ப சங்கடப்பட்டு போனோம். ஆனா இது வரைக்கும் எங்களுக்கு சேதம் எல்லாமே நாங்க போட்டாலும் என்ன பண்ண முடியும். அந்த நாங்க தப்பிக்க தானே பார்த்தோம். எந்த பொருளும் ஒண்ணும் இல்ல. அவ்வளவு பொருள் எங்களுக்கு ரொம்ப நஷ்டம். எங்களுக்கு ரொம்ப நஷ்டம்னா அப்படி இப்படி யார்கிட்ட சொல்லணும். இப்ப நீங்க வந்திருக்கீங்கன்னு தான் நாங்க செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.